ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். டிஜி அன்பரசன், சென்னையிலிருந்து. கிட்டத்தட்ட நீங்கள் இந்த ப்ரௌச்சர்ஸ் வாங்கியிருப்பீங்க. இந்த ப்ரௌச்சர்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் செல்லிங் ஒரு சின்னதாக ஒரு ஹைலைட் பண்ணிடுறேன், முக்கியமாக கவனிங்க. ஏன் கான்செப்ட் செல்லிங்? கிட்டத்தட்ட நான் 2000 சேர்ந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 2020 வரைக்கும் பெரிய லெவலில் ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் நம்மளை சார்ந்தவங்க கற்றுக் கொடுத்து அதை விட பெருசா ஜெயிச்சாங்க. இப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல பேர் உள்ள வராங்க, ஆயிரக்கணக்கான ஏஜென்ட்ஸ். ஆனா ஒரு சிலர் பெருசா ஜெயிக்கிறாங்க. அந்த பெருசா ஜெயிக்கிறவங்க கூட ஏதோ ஒரு யூனிக் ஸ்பெஷாலிட்டி வச்சு ஜெயிக்கிறாங்க. நிறைய பேர் அந்த விஷயங்கள் ஷேர் பண்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கலனா கூட நான் பல முறை பல மேடைகள்ல பல யூடியூப்ல பல விஷயங்களை பேசியிருக்கிறேன். முக்கியமா ஒன்னே ஒண்ணுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா தேவைப்படுது. நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச ஃபார்முலா தான் கான்செப்ட் செல்லிங். நிறைய பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கான்செப்ட் செல்லிங் ஏன் அப்படின்ற ஒரு ஹைலைட்டோட இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். நான் கொடுத்துருக்கிற அந்த ப்ரௌச்சர்ஸை இன்டெப்தா பாருங்க. ஏன்னா நான் ஒரு ப்ரௌச்சர்ஸும் எனக்கு 1000 இல்ல லட்ச கணக்குல சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. ஏன்னா நான் அனுபவிச்சு பேசியிருக்கிறேன். ஒன்னும் கஸ்டமருக்கு என்ன வேணும் அப்படின்றத மனசுல ரியலைஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ்னால பிரிண்ட் அவுட் போட்டு பல பேர் கொடுத்து பல லட்சம் சம்பாரிச்சோம். அந்த ரகசியங்கள் தான் இந்த ப்ரௌச்சர்ஸ் கிட்டில் இருக்கும். அந்த எம்டிஆர்டி சேல்ஸ் கிட் அப்படின்ற அந்த விஷயத்த நீங்க கரெக்டா மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால் இல்லை எல்லாராலையும் எம்டிஆர்டி சிஓடி டிஓடின்ற மிகப்பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண முடியும். பல லட்சங்கள்ல பல கோடிகள் சம்பாதிக்கலாம். ஓகே, நம்ம சப்ஜெக்ட் உள்ள போலாம். ஏன் கான்செப்ட் செல்லிங் இன்சூரன்ஸ்ல முக்கியமா தேவைப்படுது? இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய ப்ராடக்ட் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்திருப்பேன், நிறைய பார்த்திருப்போம். ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ்க்கு ரொம்ப முக்கியமா ப்ராடக்ட் வேணும், கரெக்டுங்களா? ஒரு சேல்ஸ்க்கு என்ன வேணும்? ஒரு ப்ராடக்ட் இருக்கணும். ப்ராடக்ட் இருந்தாதான் சேலே ஆகும். ஏன்னா ப்ராடக்ட் தான் என்னன்னு பார்க்க முடியும். இப்போ இந்த டிவி போர்டு இருக்கு, சென்சார்ஸ் போர்டு. இது நம்ம பார்க்கலாம். இதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன, பிளஸ்னா மைனஸ்னா எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை வாங்கலாம். இப்போ இந்த ரிமோட் கையில் இருக்கு, காமிக்கலாம். இதோட ஸ்பெஷல் சொல்லலாம், குவாலிட்டி சொல்லலாம், ப்ரைஸ் சொல்லலாம். ஸோ பார்த்து கேட்டு வாங்கலாம், கரெக்டுங்களா? இன்சூரன்ஸ் எப்படி பேசுறது? இன்சூரன்ஸை காலகாலமா எப்படி தெரியுமா பேசுறோம்? வெறும் வாயிலேயே பேசி எமோஷனலா பேசி அவரை கண்டிப்பா ஓரளவு கரெக்டா இது முக்கியன்றதை சொல்லி வாங்கி வரும். அப்ப இன்சூரன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் டிரான்ஸ்ஃபர் தான். நீங்க ப்ராடக்டா காமிச்சு எதையுமே வாங்க முடியாது. கஸ்டமர் கிட்ட சார் இன்சூரன்ஸு செத்து போனா பணம் வரும், அனுபவிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா கிடையாது. ஆனா அதே நேரத்துல கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணாம ரியலைஸ் பண்ண வைக்காம நம்மளால ப்ராடக்ட் வாங்க முடியாது. ஸோ அப்ப 20 இயர்ஸ் பிளஸ்ல நான் பண்ண பல விஷயங்கள்ல நம்பர் 1 இன்சூரன்ஸ். நிறைய போறோம் பேசுறோம், ஆனா இன்சூரன்ஸ் சேல்ஸ் நடக்கல. நிறைய பேர் வேணான்றாங்க. நான் பேச சொல்ல நல்லா இருந்தது, நல்லா கேட்டாங்க, அடுத்த வாரம் செக் தரேன்னாங்க, ஆனா கொடுக்கல, போன் எடுக்கல. ஏன் அப்படி நீங்க எப்பயாவது யோசனை பண்ணி பார்த்துருக்கிறீங்களா? நான் பல முறை யோசனை பண்ணி பார்த்துருக்கிறேன். நல்லா பேசணும், ஏன் வரல? கரெக்டா கஸ்டமர் எடுக்கிறேன்னாரு, ஏன் எடுக்கல? அவ்வளோ பேசி கண்டிப்பா செக் கொடுத்துறேன்னாரு, ஏன் கொடுக்கல? கொடுத்த செக்கு கூட அப்புறம் வேணாம் போட்டுக்கலாம் அப்படின்னு திரும்ப வாங்குறாரு, ஏன்? இதுக்கெல்லாம் ஒரே விட என்ன தெரியுங்களா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இன்சூரன்ஸ் எமோஷனல் டிரான்ஸ்ஃபர். நம்ம பேச சொல்ல எமோஷனல் இருக்கு, பேசி வந்துட்ட பிறகு எமோஷனல் கண்டென்ட் கம்மியாகும். நீங்க இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, யாருக்கிட்ட எது பேசினாலும் அதுதான் உலகத்துல. எந்த ஒரு விஷயம் பேச சொல்ல ஒரு எமோஷனல் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு எமோஷனல் விஷயம் கம்மியாயிடும். அப்ப நான் டிசைட் பண்ண மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்சூரன்ஸ் நாட் எ ப்ராடக்ட், அது ஒரு எமோஷனல் செல்லிங். இன்சூரன்ஸே ஒரு எமோஷனல் டிரான்ஸ்ஃபர் தான், கரெக்டுங்களா? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மணியே எமோஷனலா டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அது ரொம்ப முக்கியமா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடிக்கடிக்கு சொல்றது, வெரி எமோஷனல் சீன்ஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா அது பேச சொல்ல இருக்கிற வேகம் அதுக்கப்புறம் கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, எமோஷனலா நீங்க எவ்வளவு படம் பார்த்திருப்பீங்க. எமோஷனலா படம் பார்க்க சொல்ல சம்டைம்ஸ் அழுது கூட இருக்கிறோம். எக்ஸாம்பிள் பாசமலர் பழைய படம் சொல்லுவாங்க, புதுசு நிறைய படம் பேசுவீங்க. ஆனா ஒரு படம் பார்க்க சொல்ல எமோஷனலா நம்ம ஃபீல் ஆகிறோம், அழுகுறோம். எப்பயாவது நினைச்சு பார்த்து நீங்க அழுதுருக்கிறீங்களா?
கண்டிப்பா முடியாது. நினைச்சு பார்த்து எழுதுகிறீங்களா? எங்க ஒரு சீன் நினைச்சு பார்த்து எழுதுங்க. ஒரு சீரியல் பார்த்துருக்கிறீங்க, நினைச்சு பார்த்து இப்போ வரைய வராது. அப்போ எமோஷனல் எப்பவுமே பார்க்க சொல்ல பேச சொல்ல கண்டென்ட் மேட்ச் ஆகுமே தவிர வெளியே வர சொல்ல கண்டென்ட் மேட்ச் ஆகாது, எமோஷனல் கம்மியாகும். அப்ப நான் டிசைட் பண்ணது எமோஷனலா பார்த்து பேசுற விஷயங்கள் நம்ம வந்த பிறகு கூட கண்டென்ட் எமோஷனல் ரிமைன் ஆகணும். அப்ப என்ன பண்ணணும்? அப்ப யோசனை பண்ணி பல விஷயங்கள், பலவிதமான ஆராய்ச்சி, பல பேரோட உழைப்பு, பல பேரோட காப்பி. இப்ப நான் பேசுற எத்தனையோ விஷயங்கள் எத்தனையோ பேரோட காப்பியா கூட இருக்கும். நல்ல நல்ல விஷயங்கள் எங்க கிடைக்குது? ஒன்னு ரெண்டு இல்ல, ஆயிரக்கணக்கான மீட்டிங், எத்தனையோ மீட்டிங். ஐஐஎம்ல இருந்து, மும்பைல இருந்து, இந்தியால இருந்து, ஹைதராபாத்ல இருந்து, இந்தியாவில பிக்கஸ்ட் இன்ஸ்டியூட்ல எல்லாம் நான் போய் படிச்சுட்டு வந்திருக்கிறேன். ஹிந்திகளும் ஒண்ணும் தெரியாது, 5 நாள் கோர்ஸ் 35,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு வந்துக்கிறோம் 2005. இன்னைக்கு நிலைமைக்கு பல லட்சம். எதுக்கு சொல்ல வரணும் ஃப்ரெண்ட்ஸ்? எல்ஐசி அனுப்பிச்சு வச்சிருக்கு. ஐஏஎம் கோர்ஸ்ல, ஐஐடில, எத்தனையோ இன்ஸ்டியூட்ல நான் போயிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணி வந்திருக்கிறேன். எத்தனையோ கம்பெனிஸ்ல பேசி இருக்கிறோம். எத்தனையோ பெரிய பேசோட அட்டன். இவ்வளவு தூரம் எதுக்கு தெரியுமா எடுத்து பேசுறேன்? ஏன் கான்செப்ட் எல்லாம் முக்கியம். நீங்க அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கினாதான் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸை உங்களால சூப்பரா கவனிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? ஒன்னும் ஆகாது. நம்மளுடைய உழைப்பு வீணா போகும், நம்மளுடைய ரிசல்ட் எதிர்பார்த்த அளவு வராது. அப்ப இன்சூரன்ஸ் எமோஷனல் டிரான்ஸ்ஃபர் ஒண்ணு புரியுதுங்களா? இன்சூரன்ஸ் எமோஷனலா பேசி வாங்குற விஷயம். ரெண்டாவது, இன்சூரன்ஸ் எமோஷனல் நம்ம பேச சொல்ல இருக்கிறது வந்த பிறகு கூட கண்டினியூ ஆகணும்னா, நான் பேசுறேன், நான் இப்ப காமிக்கிற கான்செப்ட் செல்லிங்ஸ மனப்பாடம் பண்ணுங்க. கஸ்டமருக்கு எது தேவைன்னு பார்த்து அவர் கொடுக்கறதுக்கு பாருங்க. ஓகே, சோ ஃப்ரெண்ட்ஸ், லென்த்தியா தான் இருக்கும் சப்ஜெக்ட், வேற வழி கிடையாது. இது வந்து கண்டென்ட், ராவான கண்டென்ட். இன்சூரன்ஸ் சப்ஜெக்ட்ன்றதே ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட். இது உங்களுக்கு போர் அடிக்கலாம், ஃபீலிங்ஸ் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் வச்சுங்க, இதெல்லாம் கத்துக்காம நீங்க எம்டிஆர்டி, சிஓடி, டிஓடி திருப்பி சொல்லணும்னா லட்சமோ பல லட்சமோ கோடிகளோ சத்தியமா முடியாது. அப்ப நான் சொல்ற ஒரு விஷயமும் பல லட்சம் பல கோடிகள் சம்பாதிக்குது. நான் ஒண்ணு ரெண்டு இல்ல, கிட்டத்தட்ட எல்ஐசியில ஜாம்பவான் இருக்கிறார், நிறைய பேர் இருக்கிறாங்க, பரத் பாரிக் இருக்கிறாங்க, ஷா இருக்கிறாங்க, மும்பைல இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒன்னு ரெண்டு இல்ல, பல கோடிகள் சம்பாதிச்சவங்க. அவங்க சொல்ற ஒரே விஷயம் கூட, இன்சூரன்ஸை எமோஷனலா பேசுறத கம்மி பண்ணி ப்ராடக்டா பேசுங்க, கான்செப்டா பேசுங்க. அப்பதான் நீங்க சம்பாதிக்க முடியும். இந்தியாவில 70 வருஷம் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில கான்செப்டா பேசினவங்க தான் பல பெரிய லெவல்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. உலகம் பூரா. ஜஃபர் மகாரியான்ட்டு பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு பெரிய இன்சூரன்ஸ் ஏஜென்ட், அவர் சொல்லுவார், நான் என்னுடைய இந்த 85வது வயசுலயும் நான் இன்னைக்கு இன்சூரன்ஸ்ல பெருசா சம்பாதிக்கிறேன். பெருசான எவ்வளவு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 2000 கோடி சம்பாதிச்சிருக்காரு. அவர் சொல்லுவார், இன்சூரன்ஸ எமோஷனலா தான் பேசணும், ஆனா கண்டென்ட்டா பேப்பரா கொடுக்கணும் அப்படின்றத தெளிவா இருங்கன்னு. திருப்பி சொல்ற பாருங்க, இன்சூரன்ஸ எமோஷனலா பேசணும், கண்டென்ட்டா கொடுத்துட்டு வரணும். அதுதான் கான்செப்ட் செல்லிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வகையில இன்சூரன்ஸோட அந்த அடுத்த ஸ்டெப்ஸ்லாம் நான் போறேன், ஏன் கான்செப்ட் செல்லிங் முக்கியமா அப்படின்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொதுவாக பாருங்க, இன்சூரன்ஸ் ட்ரெடிஷனலா என்ன பண்ணிக்கிறாங்க ஏஜென்ட்ஸ்லாம்? ஃபார் எக்ஸாம்பிள், டைரி கொடுப்போம், கேலண்டர் கொடுப்போம், பென்னு கொடுப்போம். எதுக்காக ஏஜென்ட் கொடுக்குறீங்க? நீங்க எதுக்காக கொடுக்குறீங்க சொல்லுங்க? உங்களை ஞாபகம் வச்சுக்கணுன்றது தானே. நீங்க போன போய் கூட உங்களை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த டைரி பார்த்தாருன்னா தெரியணும், உங்க போட்டோ இருக்கணும், இது உங்களை ரிமைன் பண்ணணும்ன்றது. அது கரெக்ட். அப்ப சேம் திங் ப்ராடக்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்க? ஒரு பாலிசி பேசுறீங்க, ஒரு கண்டென்ட் பேசுறீங்க, சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் முக்கியம் பேசுறீங்க, என்ன கொடுத்துட்டு வரீங்க ரிமைன் பண்றதுக்கு? ஒரு பாலிசி ஸ்ட்ரக்சர் தவிர வேற எதுவும் கிடையாது. நெவர். ஒரு பாலிசி வேணும், இது சூப்பர் பாலிசின்னு யாருமே பாலிசி வாங்குறது இல்லை. அப்ப எப்ப பாலிசி வாங்குறாங்க? எனக்கு இது அவசியம், என் ஃபேமிலிக்கு முக்கியம் அப்படின்னு ஃபீல் பண்ண சொல்லதான் ஒரு பாலிசி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை ஞாபகம் வைக்கிறதுக்கு கிஃப்டோ டைரியோ கேலண்டரோ கொடுக்குற நீங்க ப்ராடக்ட ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தா
99% ஏஜென்ட் கிட்ட ப்ராடக்டை ரிமைன் பண்றதுக்கு தான் விஷயம் இருக்க தவிர ப்ராடக்டை ஏன் வாங்கணும் அப்படின்னு எமோஷனலா பேசுற விஷயத்துக்கு கண்டென்ட்டே இல்லை. சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். அப்ப 3 விஷயங்கள் ட்ரெடிஷனலா இன்சூரன்ஸ் ஏஜென்ட் உலகம் பூரா பேசுறாங்க. அதுல நம்பர் 1 என்ன தெரியுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், டாக்கிங் இருக்கும், நிறைய பேசுவோம், கரெக்டுங்களா? நிறைய பேசுவோம் இன்சூரன்ஸ்ல. இது உலகம் பூரா இப்ப இல்ல, காலாகாலமா இருக்குது, பேசுறது மட்டும்தான் இருக்கும். இந்த தமிழ கலக்கீழ சொல்லுவோம், வாயிலேயே வடை சுடுவோம் அப்படின்னு. இது இப்ப இல்ல, ரொம்ப நாளா இருக்கிற விஷயம். அப்ப பேசுற விஷயங்கள் தான் பேசிக்கிட்டே இருக்கும். திருப்பி வெளியே வருவோம், கஸ்டமர் சூப்பர்னுவாரு, அப்புறம் பாலிசி இருக்காது. பேசுற விஷயங்கள் மட்டும் இன்சூரன்ஸ்ல அதிகமா இருக்கிறதால ரிசல்ட் எடுக்கிறது இல்லை. அப்ப நெக்ஸ்ட் என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்கிங் இருக்கணும், கேட்கிற விஷயங்கள் இருக்கணும். உனக்கு என்ன வேணும்ன்றத எனக்கு தெரிஞ்சாதானே நான் உனக்கு நல்ல ப்ராடக்ட் கொடுக்க முடியும். கரெக்ட்? கம் அகைன் செகண்ட் பாயிண்ட். அப்ப கேட்கணும். என்னோட ஆப்போசிட்ல கஸ்டமர் கிட்ட என்ன வேணும், என்ன நீட் இருக்கு, என்ன பர்பஸ்க்காக எடுக்கணும், எவ்வளவு இன்கம் இருக்கு, எவ்வளவு செக்யூர் பண்ணணும், இந்த விஷயங்கள் நீங்க கேட்காம எப்படி ஒரு நல்ல ப்ராடக்ட கஸ்டமர் கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ்? அப்ப பேசுறது மட்டும் இருக்கக்கூடாது, கேட்கணும். அப்ப நாங்க ஒரு ப்ரௌச்சர்ல போட்டுக்கிறோம் 21 வகையான கஸ்டமர்ஸ்க்கு வின் வின் மெத்தட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஏன்னா கஸ்டமர் வந்து ஆப்போசிட் பர்சனும் ஒரு அரெஸ்ட் பண்ண போற சிபிஐ வாரண்டோ கிடையாது, அவர் நமக்கு செக் கொடுக்கணும். அப்ப கஸ்டமர் கிட்ட அவரை அறியாம அவர்கிட்ட இருந்து வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டமரோட இன்ட்ரெஸ்ட் ஏரியா என்ன, எங்க இன்வெஸ்ட் பண்றாரு, எது அவருக்கு பிடிக்கும் தெரியாம இன்சூரன்ஸ் நீங்க எப்படி கொடுக்க முடியும்? கம் அகைன் ஒன்ஸ் அகைன், நான் திருப்பி பாருங்க. கஸ்டமருக்கான இன்ட்ரெஸ்ட் ஏரியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டமர் ரியல் எஸ்டேட் தான் பெஸ்ட் அப்படின்னு ஃபீலிங்ல இருந்து அவர் நிறைய ரியல் எஸ்டேட் வாங்குறவன் தான், நீங்க எப்படி இன்சூரன்ஸ் ரியல் எஸ்டேட்டை விட பெஸ்ட்னு சொன்னாலே அவர் வாங்க முடியும்? அப்ப இந்த ஆஸ்கிங் இல்லாம, கொஸ்டின்ஸ், ரைட் கொஸ்டின்ஸ் இல்லாம நீங்க உங்களால சரியான பாலிசி டிரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது. அப்ப முதல்ல டாக்கிங், அது எல்லார்கிட்டயுமே இருக்கு. அப்ப கான்செப்ட் செல்லிங், ரெண்டாவது ஆஸ்கிங். மூணாவது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமா லீவிங். நம்ம என்ன அங்க விட்டுட்டு வரோம். ஏன்னா நம்ம போன பிறகு ரிமைன் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்டுக்கான கான்செப்டுக்கான விஷயங்கள் என்ன, அதுதான் இந்த ஒரு 50 கான்செப்ட். அப்ப 3 விஷயங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க எப்பவுமே சொல்றது, ஒரு கான்செப்ட் செல்லிங்ல டாக்கிங் இருக்கணும், ஆஸ்கிங் இருக்கணும், விட்டுட்டு வரக்கூடிய ரிமைன் பண்ண வேண்டிய விஷயங்கள் லீவிங் இருக்கணும். இது 3 சைமல்டேனியஸா இருந்தா உங்களுடைய ரிசல்ட் ரேஷியோ சூப்பரா இருக்கும். நாங்களாம் அப்படிதான் ஜெயிச்சிருக்கிறோம். அப்ப சொல்ல வர பாயிண்ட் பாருங்க, இவ்வளவு தூரம் பேசியிருக்கிறோம், கிட்டத்தட்ட 15 நிமிஷம் இதை மட்டுமே பேசியிருக்கிறேன். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 15 மினிட்ஸ், இன்னும் 15 மினிட்ஸ் என்னால பேச முடியும் இந்த சப்ஜெக்ட. ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ரிசல்ட் மட்டும் எதிர்பார்க்க கூடாது. அன்பர்சன் ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னா அது நீங்க முன்னாடி பாக்குற என்னோட பிரசன்ஸ் அன்பர்சன் ஜெயிச்ச அன்பர்சன். ஆனா பின்னாடி இதுக்கான ப்ராசஸ் நான் எப்படி ஜெயிச்சேன் அப்படின்றதுதான் நீங்க கத்துக்கணும். அப்பதான் என்ன மாதிரி உங்களால ஜெயிக்க முடியும். சோ ஃப்ரெண்ட்ஸ், அப்ப நான் ஜெயிச்சதுக்கு ரொம்ப முக்கியமா இந்த கான்செப்ட் செல்லிங். அதனாலதான் இந்த 20 நிமிஷமா இதை பேசினுக்கிறேன். திருப்பி திருப்பி போட்டு பாருங்க, ஒரு முறை 2 முறை இல்ல, 100 முறை போட்டு பாருங்க நான் என்ன பேசியிருக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயமும் ஒரு லைனும் நான் பலமுறை அனுபவிச்சு கத்துக்குன்னு அதை எக்ஸ்பெரிமெண்டலா உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதனால மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது ஏன் கான்செப்ட் செல்லிங் முக்கியம் அப்படின்னு நான் பேசின விஷயங்கள். ஸோ அதனால மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரௌச்சர் செட் நான் சொன்னபடி இந்த ப்ரௌச்சர் செட் நிறைய இருக்கு. ஏன் முக்கியமா அது அடிக்கடி சொல்லுவேன். ஏன் இந்த ப்ரௌச்சர்ஸ் எமோஷனல் கண்டென்ட்டை நான் என்ன பேசுறேனோ அதை அப்படியே ப்ரௌச்சர்ஸ் எடுத்து வந்துக்கிறேன். பார்த்துதான் பேசுவேன், பார்த்து பேசுறத கொடுத்துட்டு வருவேன். நான் போன போய் கூட நான் என்ன பேசுறேன்றது ப்ரௌச்சர்ல இருக்கும். கஸ்டமர் எமோஷனலா நான் போன பிறகு கூட கண்டென்ட்ல இருக்கும். இதெல்லாம் முதல்ல சொன்னேன். சினிமா பார்க்க சொல்ல அழுவுறோம், நினைச்சு பார்த்த அழுவுறோமா? கிடையாது. அதே மாதிரி பிரசன்ஸ் இன்சூரன்ஸ்ல பேச சொல்ல எமோஷனல் பேசுறேன், பேசிட்டு வந்துட்டு பிறகு அதே எமோஷனல்ல கண்டென்ட்டா கொடுத்துட்டு வரேன், அதை பார்த்து பேசுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணு மட்டும் நிச்சயம், இன்சூரன்ஸ் அப்படின்றது எந்த அளவு வேணாம் ரிஜெக்ட் பண்றாங்களோ
அந்த அளவு கஸ்டமருக்கு நாலேஜ் சரியா இல்லைன்றதுதான் முக்கியம். ஏன்னா உலகத்துல எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் எப்போ வேணாலும் வாங்கலாம் எக்ஸப்ட் இன்சூரன்ஸ். ஏன்னா நம்ம விற்கிறது பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ். இது அடிப்படை, ஒரு ஃபேமிலியில அடிப்படை. இப்பத்துல திருவள்ளுவர் காலத்திலிருந்து இன்றைய ஏஐ காலம் வரைக்கும் சொல்ற ஒரே விஷயம் ப்ரொடெக்ஷன் பேஸ். நீங்க எங்கன்னா போங்க உலகத்துல எத்தனை பெரிய அறிவாளினா பாருங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ, ரெண்டாவது விஷயம் உன் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ, மூணாவது விஷயம் உன்னை சார்ந்த உன்னுடைய திங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோ. இதை பண்ணாம நீ எதை பில்டு பண்ணாலும் ஒரு சில நேரம் சீட்டு கட்டு உதற மாதிரி எல்லாமே தரமட்டத்துல வந்துடும். அதனால ப்ரொடெக்ஷன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வைட்டல் பார்ட் டு எனிஒன். ஸோ அதனால மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொடெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப லீவிங் கான்செப்ட்ல அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், டக்கு சப்ஜெக்டுக்குள்ள போனோம்னா ஒண்ணு என்ன, செல்லிங்க்கும் மார்க்கெட்டிங்க்கும் இருக்கிற வித்தியாசம். செல்லிங் சம்டைம்ஸ் ஒரு ப்ரெஷர் பண்ணும், மார்க்கெட்டிங் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணும். நான் கான்செப்ட் செல்லிங் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்றதுக்காக மோட்டிவேட் பண்ணுவேன். புஷ் பண்ணி ஒரு ப்ராடக்டை விற்கிறதுக்காக நான் எப்பவுமே பேச மாட்டேன். ஏன்னா ஒரு புஷிங் ஒரு கஸ்டமரை நியூட்டன் விதி மாதிரி, எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ரெஷர் நீங்க கொடுக்குறீங்களோ அவளுக்கு எவ்வளவு அது பேக் ஃபயர் ஆகும். அப்போ ஒரு புஷிங் இருக்கக்கூடாது, ஒரு பையிங் இருக்கணும். அப்ப செல்லிங்க்கும் மார்க்கெட்டிங்க்கும் இருக்கிற வித்தியாசம் மாதிரி ஒரு சேல்ஸ் நடக்க சொல்ல கண்டிப்பா பையிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நாம சொல்றது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயங்கள், கஸ்டமருக்கு என்ன வேணும்னு எஜுகேட் பண்ணுங்க. ஏன்னா கஸ்டமருக்கு நிறைய நேரம் தெரியாது. இப்போ நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு ஹெல்த்துக்கு டாக்டர் அட்வைஸ் தேவைப்படுது. எஸ் ஆர் நோ? ஒரு ஹெல்த்துக்கு டாக்டரோட அட்வைஸ் தேவைப்படுது. அப்போ ஹெல்த்துக்கு அட்வைஸ் தேவைற மாதிரி வெல்த்துக்கும் கண்டிப்பா இருக்கணுமே. இது இல்லாம நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டாங்களா, நான் உங்களை ஸ்ட்ரெயிட்டா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், சம்பாதிக்கிறவங்களும் செட்டில்ட் ஆகுறாங்களா? நீங்க சொல்லுங்க, சம்பாதிக்கிறவங்களும் செட்டில்ட் ஆகுறாங்களா? இந்த கொஸ்டினை 100 பேர்கிட்ட கேட்டா 100 பேர்ல 90 பேர் எங்க சர்வேல என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க, முதல்ல சம்பாதிக்கலாம் செட்டில்ட் ஆக முடியாது, ரெண்டாவது சம்பாதிச்சாலும் சம்டைம்ஸ் செட்டில்ட் ஆகாது. அப்ப யார் செட்டில்ட் ஆகுறாங்க? இதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான விடைகள் தான் கஸ்டமர் கிட்ட பேசினது. அப்போ சம்பாதிக்காம செட்டில் ஆகாம இருக்கிறாங்க, சம்பாதித்தாலும் செட்டில்ட் ஆகாம 90% இருக்கிறாங்க. ஏன்ற விஷயங்கள் தான் கண்டினியூஸா பேசுறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அதுக்குதான் சொல்றது, ஹெல்த்துக்கு எப்படி ஒரு அட்வைசர் தேவையோ வெல்த்தை கிரியேட் பண்ணாலும் அட்வைசர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜர்னின்றது லைஃப்ல ரொம்ப தூரம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் 20 ஆரம்பிக்கிறாருன்னா மேபி 60 வரைக்கும் இன்னைக்கு ஏர்ன் பண்றாரு. எத்தனை வருஷம் காலகட்டம் சொல்லுங்க, எத்தனை வருஷம் காலகட்டம்? இன் அண்ட் அரௌண்ட் ஆஃப் 40 years பிளஸ். நம்ம கரெக்ட்? இந்த 40 years எப்படி தெரியுங்களா ஜர்னி? சென்னையிலிருந்து மும்பைக்கு ஃபிளைட்ல போற மாதிரி எக்ஸாம்பிள் மைண்ட் வச்சுக்கோங்க. சென்னையிலிருந்து மும்பைக்கு ஒரு ஃபிளைட் டிராவல் ஆகுது. டிராவல் ஆக சொல்ல டிஸ்டன்ஸ் ஆட்டிடியூட பைலட் ரேஞ்ச் ஃபிட் பண்ணி பாராமீட்டர் வச்சு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி ஏரியா ஷூட் பண்ணுவார். இந்த ஆங்கிள், இந்த டெஸ்டினேஷன்ல, இந்த ரூட்ல டிராவல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 96 டிகிரில இங்கிருந்து மும்பைக்கு டிராவல் ஆகணும், டிஸ்டன்ஸ் ஷூட் பண்ணி 96 டிகிரில இந்த ஸ்பீட்ல பாராமீட்டர் செட் பண்ணி போற ஒரு பைலட் 96க்கு பதிலா 94 ஃபிட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கீங்களேன். நீங்க சொல்லுங்க, மும்பைல போய் லேண்ட் ஆகும் நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் 2% தான் மைனஸ், பிளஸ் மைனஸ். எங்க போய் இறங்குவாருன்னு நினைக்கிறீங்க? மும்பையா? சத்தியமா கிடையாது, கராச்சி இல்ல, அதுக்கு அந்தாண்டு போய் நிற்கும். ஏன்னா அவ்வளவு பெரிய லாங் டிஸ்டன்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன கரெக்ஷன்ல எப்படி பெரிய டிஃபரெண்ட் ஆகுதோ சேம் திங் ஃபைனான்சியலி அதே தான். நீங்க 20 வயசுல சம்பாதிக்க சொல்ல உங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் டிசிப்ளின் இல்லைன்னா 60 இல்ல 80 ஆனாலும் உன்னால செட்டில் ஆக முடியாது. நான் எழுதி தருவேன். ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஆயிரக்கணக்கான பேரை பார்த்த அனுபவத்துல சொல்றேன், இன்க்ளூடிங் மை செல்ஃப். சின்ன சின்ன தப்பு எனக்கு பல கோடிகள் நான் நஷ்டம் பண்ணியிருக்கிறேன். 1 2 இல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 6-7 கோடி ரூபாய் நஷ்டம் பண்ணியிருக்கிறேன். சின்ன தப்பு ரியலைஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? போன பிறகு இழந்த பிறகு ஒன்னும் பண்ண முடியாது. நினைச்சு வருத்தப்படுறதை தவிர எதுவும் பண்ண முடியாது. லைஃப் அதுதான்,
டைமிங்கும் அதுதான், வாழ்க்கையும் அதுதான். அதனால மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் கஸ்டமருக்கு தெளிவா சொல்றது பிரசன்டேஷன்ல, ஹெல்த்துக்கு எப்படி அட்வைசர் தேவையோ வெல்த்துக்கும் அட்வைசர் வேணும். அந்த வெல்த்துக்கான அட்வைசர் தான் நான் அப்படின்னு ஆரம்பிப்பேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். திருப்பி சொல்றேன், கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசி நிற்கிறேன். இன்னும் கான்செப்டுக்குள்ளே போல, சப்ஜெக்டே எடுக்கல. ஏன் கான்செப்ட் செல்லிங் முக்கியம் அப்படின்ற ஒரே விஷயத்தை தான் இவ்வளவு தூரம் பேசி நிற்கிறேன். திருப்பியும் சொல்றேன், இது ரா சப்ஜெக்ட், கஷ்டமான விஷயம். ஆனா புரிஞ்சுக்கினீங்க, நீங்க செட்டில்ட் ஆகுது, இப்படி விஷயத்துல செட்டில்ட் ஆகும். ஓகே, கமிங் டு தி பாயிண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமருக்கு தெரியாது. அப்ப நீங்க பண்ண வேண்டியது எஜுகேட் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். இது விஷயம் தெரிஞ்ச கஸ்டமருக்கு. விஷயமே தெரியலன்னா அவருக்கு கிரியேட் பண்ணணும், அப்புறம் எஜுகேட் பண்ணணும், அப்புறம் மோட்டிவேட் பண்ணணும். இதுதான் வாழ்க்கையில அடிப்படை. சோ ஃப்ரெண்ட்ஸ், அப்ப கான்செப்ட் செல்லிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல சப்ஜெக்ட், ஏன் கான்செப்ட் செல்லிங், எதுக்காக இது அப்படின்னு கஸ்டமருக்கு நம்ம புரிய வச்சோம் அப்படின்னா டிஃபால்ட். ஒரு விஷயத்த சொல்லி இந்த இடத்துல இந்த சப்ஜெக்ட கடைசி ஃபைனல் எடுத்து பாருங்க. நான் கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 15,000 பேரை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துருக்கிறேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல. 2,000 ரூபாய் சம்பளத்துல இருந்து 2,000 கோடி சம்பாதிக்கிற ஆட்கள் வரைக்கும் எதிர்க்க உட்கார வச்சு பேசி இருக்கிறேன். இன்ஃபேக்ட் நிறைய திட்டி இருக்கிறேன். ஏன்? என்னுடைய நோக்கம் ஒண்ணே ஒண்ணுதான், கஸ்டமருக்கு சரியான விதத்துல எஜுகேட் பண்ணலன்னா கஸ்டமர் அவர் லைஃப்ல கண்டிப்பா லெவல்ல ரீச் ஆக முடியாது. அப்ப அதே விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்றது, நீங்க ஒரு நல்ல கஸ்டமர், அடடா இவன் பாரு நல்லா பேசுறான்ல, நல்லா சொல்றாருல்ல, இவர் சொல்றது கரெக்டா இருக்குல்ல அப்படின்னு நீங்க உங்களை நம்பக்கூடிய 100 பேர் போதும், நீங்க கோடீஸ்வரனா இருக்கு. ஏன்னா இந்த தொழில ரிலேஷன்ஷிப் அப்படின்றது, ஒரு பாண்டிங்ன்றது, நீங்க எந்த அளவு உண்மையா இருக்கிறீங்க, எந்த அளவு கரெக்டா பேசுறீங்க, எந்த அளவு அவரோட வளர்ச்சியில நீங்க கூட இருக்கிறீங்கன்றத வச்சுதான் உங்களோட வளர்ச்சி இருக்கு. அந்த விதத்துல பர்ஃபெக்டா அட்வைஸ் கொடுக்கணும். இங்க பாருங்க, சிம்பிளா சொல்றேன், சிவில்ல ஒரு பிரச்சனை, எங்க போறோம், யாருகிட்ட கேட்கிறோம்? ஒரு லா பிரச்சனை, எங்க போறோம்? அட்வைஸ் லாயர் கிட்ட போறோம். ஏன் லாயர் கிட்ட போறோம்? ஏன்னா எனக்கு அதுல பெரிய லெவல்ல அறிவு இல்ல, நாலேஜ் இல்ல. கரெக்ட்? அதனால லாயர் கிட்ட போறோம். எனக்கு எடுத்து ஒரு பிரச்சனை, டாக்டர் கிட்ட போறோம். ஏன்னா எனக்கு பெருசா அறிவு கிடையாது, நாலேஜ் கிடையாது, அதனால டாக்டர் கிட்ட போறேன். ஆனா பைனான்ஸ் தான் பாருங்க, எல்லாரும் நான் தான் அறிவாளின்னு நினைக்கிறான். அதனாலதான் 90% இன்னைக்கு செட்டில்ட் ஆகாம ரோட்ல இருக்கிறாங்க. சம்பாதிக்கிறவங்க செட்டில்ட் ஆகாம ரோட்ல இருக்கிறாங்க. ஏன்னா பைனான்ஸ்னா எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறான். எனக்கு எல்லாம் தெரியும், மியூச்சுவல் ஃபண்ட் எனக்கு எல்லாம் தெரியும், ஷேர் மார்க்கெட் எனக்கு எல்லாம் தெரியும், கமாடிட்டி தெரியும், இன்ட்ராடே தெரியும். நீ எங்க போனீங்கனாலும், கரன்சி ஆகுது, கிரிப்டோ கரன்சி ஆகுது, எது இருந்தாலும் உலகத்துல எனக்கு தெரியும்னு நினைக்கிறாங்க, இறங்குறாங்க, லாஸ் ஆகுறாங்க. திரும்பி பார்த்தா வாழ்க்கை வயசு ரெண்டுமே முடிஞ்சு போயிருக்கும். அதனால ஒரு அட்வைசர் ஹெல்த்துக்கு முக்கியம்னு நீங்க கரெக்டா ஒரு 100 பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப் செட்டில் ஆகும், உங்க லைஃபும் கண்டிப்பா செட்டில் ஆகும். அப்போ சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எஜுகேட் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். அப்பதான் ஒரு கஸ்டமரை கரெக்டா நம்மளால ரீச் பண்ண முடியும். ரெண்டாவது முக்கியமா இந்த சப்ஜெக்டோட இதை நிறுத்துறேன். சோ கிரியேட் பண்ணணும், எஜுகேட் பண்ணணும். அப்பதான் கஸ்டமர் அவரோட லெவல்ல கரெக்டா மேட்ச் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக இன்சூரன்ஸ் இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? எப்பவுமே ஃபர்ஸ்ட் செல் யுவர் செல்ஃப் அப்படின்றாங்க. செல் யுவர் செல்ஃப்னா முதல்ல நீங்க யாரு அப்படின்றத கஸ்டமருக்கு சேல் பண்ணாலொழிய உங்க ப்ராடக்ட் சேல் ஆகவே ஆகாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு இன்சூரன்ஸ்ல ஒரு மார்க்கெட்டிங் இருக்குல்ல, உலகத்துல எந்த ப்ராடக்ட்னா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் 3 திங்ஸ் மார்க்கெட்டிங்ல ரொம்ப முக்கியம். 1 நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. என்ன முக்கியம் தெரியுங்களா? ஆல்ரெடி நிறைய மீட்டிங் பேசியிருக்கிறேன், யூடியூப்ல பேசியிருக்கேன், பாருங்க. இதெல்லாம் கான்செப்ட் சொல்லி ஆரம்பிக்க சொல்றேன். அதுக்கு முன்னாடி as a இன்சூரன்ஸ் அட்வைசர் ஒரு ப்ரொஃபஷனலா பேசணும். ஏன்னா கஸ்டமருக்கு ப்ரொஃபஷனலிசம் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட்ல ப்ரொஃபஷனல்ஸ் வேணும். அந்த வகையில பொதுவாகவே இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ட ஒரு ப்ரொஃபஷனலா பாக்குற உலகம் இப்ப இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பொதுவா இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எப்பவுமே பெருசா அறிவு இருக்கிறதா மக்கள் நம்புறதே கிடையாது.
இது நம்பர் ஒன். இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னா உலகம் பூரா சுத்துவாங்க, பல முறை அலைவாங்க, ரோடா சுத்துவாங்க, எத்தனை முறை கூப்பிட்டாலும் வருவாங்க. இப்படியாப்பட்ட ஒரு மித்து பொதுவாகவே நிரம்பி இருக்கு. அப்போ ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்பாயின்மெண்ட் கேட்டா முதல்ல கஸ்டமர் சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயம், எனக்கு எல்லாம் தெரியும், ஏதோ சொல்ல வரட்டும் அப்படின்னு ஒரு கடைமுறை மூன்றாம் தரமா நம்மளுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குமே தவிர, வாங்க வாங்கன்னு கை கொடுத்து வரவேற்று உட்காந்து டீ கொடுத்து உங்க அட்வைஸை கேட்கற அளவு நம்ம ஒரு டாக்டராவோ வக்கீலாவோ ப்ரொஃபஷனலாவோ அட்வொகேட்டாவோ யாரும் நினைக்கிறதே கிடையாது. அந்த வகையில கஸ்டமர் எப்பவுமே ஒரு உயர்ந்த நிலைமையில ஏஜென்ட்டை பார்க்கறது உலகம் பூரா இருக்கு. இது தப்பு கிடையாது. கஸ்டமருக்கு இப்படிதான் 90 வகையா% ஏஜென்ட் இருக்கிறாங்க. எத்தனை முறை வேணாலும் சுத்துவாங்க, எத்தனை முறை கூப்பிட்டாலும் போவாங்க, பாலிசி வாங்கறதுக்காக பின்னாடியே அலைவாங்க. இது ஒரு மித்து. சோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வகையில ஃபர்ஸ்ட் நான் என்ன முதல்ல செட் பண்ணுவேன். ஏன்னா எப்பவுமே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல கஸ்டமர் எப்பவுமே ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருப்பார். ஏஜென்ட்டை எப்பவுமே, அதுவும் பர்டிகுலரா இன்சூரன்ஸ் சப்ஜெக்ட் ஏஜென்ட்டை ரொம்ப அண்டர்லைன்ல தான் பார்ப்பாங்க. அப்ப கஸ்டமர் ஒரு லெவல் இருக்கும், ஏஜென்ட் ஒரு லெவல் பார்ப்பாங்க, லெவல் பிளே இருக்காது. அதனாலதான் ப்ராடக்ட் சரியா வரதில்லை. ஸோ அதனால மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்ப எப்ப ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகும், கஸ்டமரும் ஏஜென்ட்டும் ஒரு லெவல் பிளே மெயின்டைன் பண்ணி, எஸ் இவர் சொல்றது கரெக்ட் இல்ல, நல்லா இருக்கு இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணி அது ரியலா இருந்து கரெக்டா மேட்ச் ஆனால் மட்டும்தான் ஒரு இன்சூரன்ஸ் சேல்ஸ் ஆகும். அப்போ நான் உங்களுக்கு சொல்றது அதிமேதாவியாகி நிறைய படிச்சு நோ நெவர். பேசுற விஷயங்கள் தெளிவா, ஒரு சப்ஜெக்ட் பேசினாலும் தெளிவா, ஒரு கான்செப்ட் மேட்ச் பண்ணி கஸ்டமர் என்ன எதிர்பார்க்கலாம்னு நினைச்சு பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களால இந்த விஷயத்த ஈஸியா சூப்பரா பண்ண முடியும். சொல்ல வர பாயிண்ட் அதுதான். அப்ப கான்செப்ட் செல்லிங்ல ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல நம்பர் 1 நம்பர் 2ல முதல்ல நம்மள பிச் பண்ணணும். கஸ்டமர் இப்படி இருப்பாரு, லெவல் பிளே பண்ணணும், ப்ராடக்ட கரெக்டா மேட்ச் பண்ணி கொடுக்கணும். கான்செப்ட் செல்லிங்ல பேசி எமோஷனல ட்ரிகர் பண்ணி மேட்சிங் கொடுத்து ஆஸ்கிங் டாக்கிங் இருக்கிற மாதிரி ஆஸ்கிங் இருக்கணும், லீவிங் இருக்கணும். அதை கான்செப்டா யூஸ் பண்ணணும். அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இவ்வளவு தூரம் ஜெயிச்சோம். ஸோ 1 by 1 1-2 பெருமைக்காக இல்ல, கிட்டத்தட்ட நான் ஒரு 2009ல கான்செப்ட் செல்லிங் உட்காந்து வரைஞ்சி ப்ரௌச்சர்ஸ் எழுதி நிற்பேன், கையில தான் வரைஞ்சி நிற்பேன், கான்செப்ட் எழுதி கொடுத்தேன். இன்னைக்கு நான் பெருமையா சொல்றேன், 2005 2006 நான் கொடுத்த எத்தனையோ ப்ரௌச்சர்ஸ் கையில எழுதி இப்பதான் கலரா பிரிண்ட் எடுத்து பேசி நிற்கிறோம், கலரா பிரிண்ட்ல பேசி நிற்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா சப்ஜெக்டும். அப்ப கையில எழுதி பிளாக் அண்ட் ஒயிட்ல கையில எழுதி இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 6666 கான்செப்ட்ல கையில எழுதி கொடுப்போம். இன்னைக்கு 2026 எத்தனையோ பீப்புள் கிட்ட மெச்சூரிட்டி வாங்க சொல்ல போற மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாண்டு பேப்பர்ல இதையும் வச்சு அன்பு இது அன்னைக்கு சொன்னீங்கல்ல அப்படின்னு எனக்கு இன்னைக்கும் காமிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு சொல்ற ஒரே விஷயம் தான், கரெக்டா பேசுனீங்கன்னா கஸ்டமருக்கும் அது சூப்பரா இருக்கும், நம்மளுக்கும் சூப்பரா இருக்கும், பெருசா வளரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சொல்லி முடிக்கிற ஒரே விஷயத்துல ஒன்னே ஒண்ணுதான், கான்செப்ட் செல்லிங் டாப் சப்ஜெக்ட். 3 வருஷம் காலேஜ்ல படிக்கிறோம், பல வருஷம் இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறோம். ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணி 3 மாசம் நான் சொல்ற சப்ஜெக்ட கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா அடுத்த 10 வருஷம் சூப்பரா இருக்கும், 20 வருஷம் சூப்பரா இருக்கும்னா ஒரு 3 மாசம் 100 நாள் நான் சொல்ற விஷயத்த கரெக்டா ஃபாலோ பண்றதுக்கு ஏன் ஸ்டெப் எடுக்கக்கூடாது? ஸோ அதனால கான்செப்ட் செல்லிங் இந்த 50 சப்ஜெக்ட சூப்பரா கத்துக்கங்க, பல முறை பாருங்க, இந்த வீடியோவை திருப்பி பாருங்க, ஒரு கான்செப்ட் திருப்பி பாருங்க. பிரசன்ட் பண்ண சொல்ல கஷ்டமா இருக்கும், வராது, புரியாது. ஆனா லேர்ன் பண்ண நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க 100%, இது உறுதி. சோ சப்ஜெக்ட் போலாமா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? 1 2 3 செக்மெண்ட் வைஸ் பிரிச்சிருக்கிறேன். சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், பென்ஷன், ஆனிட்டிஸ், இன்சூரன்ஸ் ஏன் முக்கியமா ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது இல்லாம ப்ராடக்ட் மிக்ஸ், இந்த 4 வகையான கான்செப்ட் செல்லிங் தான் சொல்லியிருக்கிறோம். இது இல்லாம 5வது மோட்டிவேஷனா கஸ்டமருக்கு என்ன பேசி கொடுக்கணும். ஓகே போலாமா? 1 by 1 போலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனி டவுட் கீழே இருக்கிற நம்பருக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், கால் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம பெருசா ஜெயிக்கிறதுக்கு இந்த வீடியோஸ் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெஸ்ட் விஷஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 வகையான கான்செப்டும் அடுத்தடுத்து பார்ட்ல பேசுறோம்.
கவனமா பாருங்க. ஒன் பை ஒன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிதானமா பாருங்க, கவனமா பாருங்க, பெருசா சேர்ந்து ஜெயிக்கலாம்.